வித்தியாசமான சிம்பிள்ஸை கொடுத்து கூட்டல் கணக்கு கொடுத்தா எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரேன் வாங்க. +4 பிளஸ் -4 இதுதாங்க கணக்கு. அது என்னது? முன்னாடி பிளஸ் இருக்கு, பின்னாடி மைனஸ் இருக்கு, ரெண்டு வெவ்வேறு நம்பர் இருக்கு, இடையில ஒரு பிளஸ் குறி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. இத எப்படி தெரியுமா சால்வ் பண்ணணும்? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. எது பெரிய நம்பரு? 5. அப்ப 5ஓட குறி என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இங்க ரெண்டு வித்தியாசமான சிம்பிள்ஸ் கொடுத்திருந்தாலும் நம்ம கூட்டக்கூடாது, கழிக்க தான் செய்யணும். 5ல இருந்து 4 கழிச்சா என்ன வரும்? 1. நம்ம என்ன குறி எடுத்து வச்சிருக்கோம்? பிளஸ். 5க்கு முன்னாடி உள்ளது. அப்ப ஆன்சர் +1. ரெண்டு வித்தியாசமான சிம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுல இருக்கக்கூடிய பெரிய நம்பரோட சிம்பிளை தனியா எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு நம்பரையும் கழிச்சிட்டு அந்த சிம்பிள் என்னவோ அதை போட்டுறணும். இதே மாதிரி கணக்குகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் யூடியூப்ல இருக்கு, பிரசாத் அருண். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க. சூப்பரா கெத்தா படிங்க. நாளைய வெற்றி நமக்கு தான். அடுத்த வீடியோல பாப்பாங்க. பாய்.